ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க கவுஸ் எலக்ட்ரானிக்ஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு கொரியன் காமெடி சீரிஸா ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல மொத்தமா 12 எபிசோட் இருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு நல்லவனா இருக்காரு. ஆனா அவர் பண்ண எந்த விஷயமா இருந்தாலும் அது தப்பா தான் போய் முடியும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவருக்கு நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்றதுக்காக அதே ஆபீஸ்ல போய் சேர்றாரு. போன இடத்துல பாத்தீங்கன்னா அவரை ஒரு டுபாகோ டிபார்ட்மெண்ட்ல போடுறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபன்னியா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் அங்க சூப்பர்வைசரா இருக்காங்க. பயங்கர கோவக்காரங்களா இருக்காங்க. அதே அவங்க சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் வேற மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ அங்க வர எல்லா ஒர்க்கையுமே சொதப்பிக்கிட்டே இருக்காரு. அதனாலே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல தான் தெரிய வருது நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ எவ்வளோ நல்லவர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸ்ல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத ரொம்ப காமெடி கலந்து சூப்பரா சொல்லியிருக்க வெப் சீரிஸ் தான் இது. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போதும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அதை முடிஞ்ச அளவு காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் வச்சு சூப்பரா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது வெப் சீரிஸ் நடிச்சு ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ரகமா இருக்காங்க. எல்லாரோட கேரக்டருமே நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா எல்லாரோடையுமே மிங்கிலாகி வந்து வெப் சீரிஸை பார்க்க முடியும். வெப் சீரிஸ்ல வர காமெடி போர்ஷன்ஸ்ல ரொம்ப தரமாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பல இடத்துல நம்ம விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி வெப் சீரிஸ்ல வர லவ் போர்ஷன்ஸும் ஓரளவு ஓகேவா இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வெப் சீரிஸ் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. டீசென்ட்டாவே ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரி பிளாட், அதை ரொம்ப நீட்டான பிரசன்டேஷன்லயும் கொடுத்திருக்காங்க. பயங்கரமான ஒரு ரைட்டிங் பண்ணிருக்காங்க. ஆனாலும் ஒரு சில இடத்துல நமக்கு லேக் அடிக்க தான் செய்யுது, பிரெடிக்டபிளா இருக்க தான் செய்யுது. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபன் ஃபில்டா கொடுத்திருக்க வெப் சீரிஸ் தான் இது. ஸோ கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.